தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமனம். நீண்ட எதிர்பார்ப்புக்கு பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மீண்டும் அமைச்சராக இன்று பதவியேற்கிறார் செந்தில் பாலாஜி. முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் RN ரவி ஒப்புதல். முன்னாள் அமைச்சர் சாமு நாசருக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம். புது முகங்களாக கோபி செழியன், ராஜேந்திரனுக்கு அமைச்சர் பதவி. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மின்சாரத்துறையை வழங்கப்படலாம் என தகவல். கோபி செழியனுக்கு உயர்கல்வித்துறை, நாசருக்கு சிறுபான்மை நலத்துறை, ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்க வாய்ப்பு. தமிழ்நாடு அமைச்சரவையிலிருந்து மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், ராமச்சந்திரன் அதிரடி நீக்கம். முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் நடவடிக்கை. தமிழ்நாடு அமைச்சரவையில் 6 அமைச்சர்களின் இலாக்கா மாற்றம். அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட ராமச்சந்திரன் அரசு தலைமை கொறடாவாக நியமனம். அமைச்சர் பொன்முடியை உயர்கல்வித்துறையில் இருந்து வனத்துறைக்கு மாற்ற ஆளுநர் ஒப்புதல். பால்வளத்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பனும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக மெய்யநாதனும் மாற்றம். முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார் உதயநிதி. இது பதவியல்ல, பொறுப்பு என்பதை உணர்ந்து பணியாற்றுவேன் என உதயநிதி உறுதி. முதலமைச்சரின் எதிர்பார்ப்புகளை உதயநிதி நிறைவேற்றுவார் என விசிக தலைவர் திருமாவளவன் நம்பிக்கை. தமிழ்நாட்டில் நடப்பது குடியாட்சியா முடியாட்சியா என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கேள்வி. திமுக கூட்டணி உடையாதா என பலர் இயங்குவதாக முதலமைச்சர் விமர்சனம். வகையை வளர்க்க முடியாதான்னு வேதனையில் பொய்களை பரப்பி அற்புதமான காரியங்களை செஞ்சு தற்காலிகமாக சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கனவு எப்போதும் படிக்காது. பெரும்பான்மை இல்லாத பாஜக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் பேச்சு. 240 தான். அதனால ரொம்ப எச்சரிக்கையோடு பாஜக தலைமை செயல்படணும். கொஞ்சம் கேப் விட்டா பூந்துருவோம். நாங்க தவறுகளை மறைக்கவே திமுக பவள விழா கொண்டாடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடல். செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக்கினால் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என பேட்டி. கரூர், தேனி, திருப்பூர் மாவட்டங்களில் நேற்று கொட்டி தீர்த்த மழை. மதுரை, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. குஜராத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்றபோது வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள். பாதுகாப்பாக மீட்கப்பட்ட 26 பேர் சென்னை வருகை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் 25க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம். மேலாளர் கைது, ஆலையின் உரிமத்தை ரத்து செய்து நடவடிக்கை.
நெல்லையில் கட்டுமான பொருட்கள் விற்பனை கூடத்தில் பயங்கர தீ விபத்து. லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதம். விண்வெளியில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் பட்ச் வில்மோரை மீட்க பெறப்பட்டது டிராகன் விண்கலம். Crew 9, go SpaceX, go Falcon, go NASA. Lift off of Crew 9, now soaring to the International Space Station. அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் பூமிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்ப்பு. இலங்கை கடற்படை கைது செய்த தமிழ்நாடு மீனவர்கள் 37 பேரை மீட்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு ராகுல் காந்தி கடிதம். மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதாகராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் 3வது துணை முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் இது பதவியல்ல பொறுப்பு என்பதை உணர்ந்து பணியாற்றுவேன் என தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது நேற்று இரவு அதிகாரப்பூர்வமாக நிகழ்ந்துள்ளது. அமைச்சரவை மாற்றம் குறித்து முதலமைச்சரின் பரிந்துரை கடிதம் கடந்த வெள்ளிக்கிழமையே ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் அது தொடர்பாக ஆளுநர் தரப்பிலிருந்து சில விளக்கங்கள் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக செந்தில் பாலாஜி அமைச்சராக நியமிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பாரா என்ற பரபரப்பும் நிலவியது. எனினும் ஆளுநரின் கேள்விக்கு தமிழ்நாடு அரசு நேற்று உரிய விளக்கத்தை அளித்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றுக்காக மதுரைக்கு சென்றுவிட்டு நேற்று இரவு 8 மணி அளவில் சென்னை திரும்பிய ஆளுநர் RN ரவி முதலமைச்சரின் பரிந்துரைகளுக்கு முழு ஒப்புதல் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் முதலமைச்சரின் பரிந்துரையின்படி தற்போது அமைச்சராக உள்ள உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வசம் இருக்கும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் ஊரக கடன்கள் ஆகிய துறைகள் அவர் தொடர்ந்து கவனிப்பார் எனவும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. இதனுடன் அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ராஜேந்திரன், சாமு நாசர் ஆகிய 4 பேர் சேர்ப்பதற்கும், அமைச்சரவையில் இருந்து மனோ தங்கராஜ், செஞ்சிமஸ்தான், ராமச்சந்திரன் ஆகிய 3 பேரையும் விடுவிப்பதற்கும் ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் என ஆளுநர் மாளிகை கூறியுள்ளது. அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டதன் மூலம் அமைச்சரவையில் 10வது இடத்தில் உள்ள உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துக்கு உயர்த்தப்பட்டுள்ளார். புதிய பொறுப்புகளால் கட்சியில் மட்டுமல்லாது ஆட்சி நிர்வாகத்திலும் அடுத்த கட்டத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் நகர்ந்துள்ளார். மேலும் இது தமிழ்நாடு அரசியலிலும் நிர்வாகத்திலும் முக்கிய மாற்றமாகவே பார்க்கப்படுகிறது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்து அமெரிக்க பயணத்துக்கு பிறகுதான் முதலமைச்சர் MK ஸ்டாலின் முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 18 மாதங்களே உள்ள நிலையில் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்ட பின்னர் மூத்த அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்களுடன் சென்று முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்து அமைச்சர் உதயநிதி வாழ்த்து பெற்றார். இதையடுத்து துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள X பதிவில் பெருமைமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பளித்த முதலமைச்சருக்கு நன்றி என தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் என்பது பதவி அல்ல, பொறுப்பு என்பதை உணர்ந்து தமிழ்நாடு மக்களின் ஏற்றத்துக்காக பணியாற்றுவேன் எனவும், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி வகுத்து தந்த பாதையில் முதலமைச்சரின் வழிகாட்டலுடன் சக அமைச்சர்கள் இணைந்து பணியாற்றுவோம் எனவும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.